18 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோண்டிய ஒரு பிளேஸ் தான் வந்து நம்ம போக போறோம். மழை அடிச்சு வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது தண்ணி இங்கிட்டு இருந்துதான் இங்கிட்டாக்குல போகும். ஆனா தண்ணி இப்ப என்னன்னா இங்கிட்டு இருந்து இங்கிட்டாக்குல போகுது. வர்ற பள்ளியில ஃபுல்லா செம்ம தண்ணி. பிளேஸ் வந்து தெரியுதா அப்படின்னு பாருங்க. லெஜண்ட் சரவணா அவங்களுடைய வீடு போற வழியில இருந்துச்சு. இதை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊடியில வந்து வண்டியை வந்து நிப்பாட்டியிருக்கேன். செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு வண்டி செம்மையா கவுந்து கிடக்கு பாருங்க. வீடியோ ஆன் பண்ணதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆன் பண்ணி முடிச்சுட்டு நான் எந்த இடத்துல நிக்கிறேன்னு லைட்டா ஒரு சுத்திட்டு பாக்குறேன். நான் எந்த இடத்துல நிக்கிறேன்னு எனக்கு தெரியலங்க. மக்களே வழி மாறி போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். மக்களே மழை அடிச்சு கொளுத்த ஆரம்பிச்சுட்டு வீடியோ பண்ணிட்டே இருந்தேன். இதுக்கு மேல நம்ம வீடியோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ்டோசியன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ்டோசியன் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி, அதாவது 1.8 மில்லியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோண்டிய ஒரு பிளேஸ் தான் வந்து நம்ம போக போறோம். சோ இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற டீடைல் நான் இப்பவே சொல்லல. இது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸா நான் வைக்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இது வந்து நான் சும்மா சொல்லல. இது வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு. 1883 வந்து இதை பத்தி ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காரு. சோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து டீடைலா வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணி காட்ட போறேன். நான் போயிட்டு எங்க ரீச் பண்ண முடியுமோ அங்க போயிட்டு நான் வந்து இந்த டீடைலை சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. சோ அதனாலதான் நான் வந்து இப்பவே வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து நான் கொடுத்தேன். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ இருந்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இப்போ செம்மையான ரெயின். 2 நாளைக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க வெளியே போயிடாதீங்க, போனீங்கன்னா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் என் கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு மரண பயம் தெரியும். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டிராவல் பண்ணி வந்து 2 மணி நேரம் ஆகுது. நான் இன்ட்ரோ வீடியோவே எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். 2 மணி நேரம் கழிச்சுதான் என்னாலே எடுக்க முடியுது. அப்படி வந்து மழை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நான் யாருன்னு தெரியல அப்படின்னா, நான் வந்து அறிவரசன். இது அறிவரசன்ஸ் vlog. இன்ஃபர்மேட்டிவான vlogs எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பான முறையில இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிருக்கோம். சேனலுக்குள்ள போயிட்டு பாருங்க. கண்டிப்பான முறையில போற வழியில என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த மலையில எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது தெரியலங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு மழை கம்மியா தெரியலாம். பட் சைடு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் எவ்வளவுக்கு வந்து வெள்ளம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போக வேண்டிய பிளேஸ் வந்து இந்த ரூட்டு கூடி தான் போகணும். ஆனா மழை நின்ன மாதிரி தெரியல, ஹெவியா அடிக்க ஆரம்பிச்சுட்டு. சோ நம்மளுடைய சின்ராசிங்க நிக்காப்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே மழை அடிச்சு வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது தண்ணி இங்கிட்டு இருந்துதான் இங்கிட்டாக்குல போகும். ஆனா தண்ணி இப்ப என்னன்னா இங்கிட்டு இருந்து இங்கிட்டாக்குல போகுது. இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். அங்க இருக்கிற இங்க தெரியுற இந்த பனைமரம் கூட என் பக்கத்துல தான் இருக்கு. முன்னாடி கிளியரா இருக்கும். இப்ப என்னன்னா ரொம்ப மங்கிருச்சு. இப்ப நான் அங்க இருந்து ஒரு சில இடங்கள்ல பாத்துருந்தேன். ரொம்ப எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேகம் ஃபுல்லாமே ரொம்ப இருட்டி வருது. நான் காலையில இருந்து கூட நான் சூரிய ஒளியை பார்க்கவே இல்லை. சோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கணும்னு வந்திருக்க முடிவு பண்ணி, ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த மழையில நான் உடம்பு சரியில்லாம உங்களுக்காக வீடியோ பண்றேன். இதுக்காகவே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. சோ அதனால வந்து வாங்க போலாம். சோ போற பிளேஸ்ல எவ்வளவு மழை இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சோ போனாதான் வந்து நமக்கு வந்து தெரியும். சோ அதனால வந்து நீங்க தொடர்ந்து நமக்கான சப்போர்ட் வந்து கொடுங்க. நான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வீக்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பான முறையில அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேவா? சோ இங்க ஃபுல் திங்ஸும் நான் இங்க வச்சிருக்கேன். நம்ம சின்ராஸ் எடுத்துட்டு வாங்க, அப்படியே நம்ம கிளம்பலாம். வாங்க போலாம். பாருங்க, நான் வர்ற பள்ளியில ஃபுல்லா செம்ம தண்ணி. இப்போ இங்க பாருங்க, இந்த வழி கூடி தான் வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி. இந்த சைடு வந்து தனியா ஓடுது. இந்த சைடும் வந்து ஓடுது. ஸோ செம்மையா இருக்குல்ல. ஸோ நீங்க மறக்காம இந்த பிளேஸ் கூடி வாங்க. எந்த பிளேஸ் நல்லா இருக்கு. இந்த சைடு பாருங்க. இந்த சைடு வந்து எவ்வளவு தண்ணி வந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்து அந்த லெவல் வந்து வச்சிருக்காங்க. எவ்வளோ இருக்குல்ல. மறக்காம இந்த சைடு கூடி வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. மழை நேரத்தில் நான் வந்திருக்கேன். அது வேற லெவலில் வந்து
வேற லெவலில் வந்து இருக்கு. இதுதான் தெரியல, கண்டிப்பான முறையில் நீங்களும் வந்துருங்க சரியா. ஸோ வாங்க வீடியோ அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ராவல். ஏன்னா எப்போவுமே மழை பெய்யும் நிற்கும், ஆனால் இந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குண்ணே. ட்ராவல் பண்ண 2.5 மணி நேரமும் வந்து மழை இப்படி பெஞ்சிட்டே தான் இருக்குது. எந்த இடத்துல வந்து லெவல் குறையவே இல்லை. அதுதான் ஒன்று ஆச்சரியம். இன்னும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் மழை எப்படி கொளுத்துதுன்னு பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போகலாம். மக்களே, இந்த பிளேஸ் வந்து தெரியுதா அப்படின்னு பாருங்கள். லெஜண்ட் சரவணா அவங்களுடைய வீடு போகிற வழியில் இருந்துச்சு. இதை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊடியில் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டியிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நியர்பை குறும்பூர் பக்கத்தில் வந்து இருக்குது. இந்த வீடு செம்மையாக இருக்குல்ல. இந்த இடமே வந்து நல்லா ரிச்சாக இருக்குங்க. தண்ணி வந்து ஓடிடுது, நிற்க மாட்டேங்குது. கோவில் ஒரு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பக்கத்தில் இந்த வீடு செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இங்கே தங்க மாட்டாங்க. எப்போவாது வந்தால் தங்கிறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியா வச்சுருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல, நல்லா இருக்கு பாருங்க. வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். இதை காட்டணும் அப்படின்னு நினச்சேன், காட்டிட்டேன். பட் நம்ம நிலமை கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. பாருங்கள் மக்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு வீடியோ வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல. வாங்க அப்படியே கிளம்புவோம். ஸோ இப்போ அவர் வந்து லெஜண்ட் சரவணா அப்படின்னா இப்போ வந்து ஆக்டராக வேறு ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து அவர் ஒரு ஹீரோ. அதனால் அவர் வீடு தான் இது. சோப்பா மக்களே, இந்த இருக்கு பாருங்க வீடு. வேறு லெவலில் இருக்குங்க வீடு. இது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியா இருக்குது, பேலஸ் மாதிரியா இருக்குது. நம்மெல்லாம் வீடு கட்டினோன்னா 2 சென்ட் 5 சென்ட் அப்படி தான் கட்டுறோம். இது எவ்வளோ பெரிய இடமா இருக்குது. பார்த்தாச்சு, போகிற வழியில் இது இருந்துச்சு. இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் 10 கிலோமீட்டர் அப்படின்னு இதாக இருக்குதுங்க. இந்த வேனில் வந்தவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து நேற்றே வந்து அந்த ஒரு கோவில் இருக்குது, 2 கோவில் முக்கியமாக இருக்குது. ஒன்று அருந்துளை காத்தா ஐயனார் கோவில், இன்னொன்று கருத்துவேல் ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோவில் வந்து இருக்குது. ஸோ அதில் ஒரு கோவிலில் வந்து இவங்க தங்கியிருந்தாங்க. செம்ம மழையா, அங்கே இருக்கவே முடியல. அதனால் வந்து அங்கே வந்து போக முடியாது. அதனால நாங்கள் இங்கே வந்து தங்கியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளீஸ்டோசியன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு பாலைவன செக்டரில் வந்து இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து காட்ட வந்து போகிறோம். இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே நிறைய பேர் வந்து அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து 1783 இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. புக்கே அதை பற்றி எழுதியிருக்காங்க. ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஏன்னா நமக்கு வந்து டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்து போகலாம். ஓகேவா, வாங்க போய் போவோம். வனத்திருப்பதி போகிற வழி. ஸோ இந்த சைடு போட்டிருக்கு 2.5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம இந்த வழியாக போனால் மட்டும்தான் அந்த குதிரைமொழி தேரி அப்படின்னு சொல்கிற அந்த பிளேஸுக்கு வந்து போக முடியும். ஸோ அங்கே தான் நான் சொன்ன பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா மக்களை, ஒரு வண்டி செம்மையாக கவுந்து கிடக்கு பாருங்க. கவுந்து கிடக்குன்னா இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம ரெட் சாயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து சைடு ஒதுக்குனீங்க அப்படின்னா இந்த வண்டி மாதிரி தான் பதிஞ்சு கிடக்கும். ஸோ அதனால் வந்து எந்த வண்டியில் நீங்கள் வந்தீங்கனாலும் சைடு வந்து ஒதுக்கிறாதீங்க. இது மழை நேரம். மழை நேரமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் நேரத்தில் இதை விட அந்த மண் வந்து உள்ளக்க போகிற தன்மை இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்து வாங்க. ஓகேவா, வணக்கம் மக்களே. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்த இடம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட நான் வந்து ட்ராவல் பண்ணி வந்தது எல்லாமே வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கும். இந்த 3 மணி நேரமும் மழை அடித்து கொட்டி தள்ளிருச்சு. இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ வந்து நான் பண்ணும்போது வந்து இடத்த வந்து நான் சொல்லலை.
ஆனா இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் இருக்கு பாத்தீங்களா, திருச்செந்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர்ல வந்து இந்த இடம் வந்து இருக்கு. வந்து தேரி காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது குதிரை மொழி தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ ஆன் பண்ணதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆன் பண்ணி முடிச்சுட்டு நான் எந்த இடத்துல நிக்கிறேன்னு லைட்டா ஒரு சுத்திட்டு பாக்குறேன். நான் எந்த இடத்துல நிக்கிறேன்னு எனக்கு தெரியலங்க, மறந்துருச்சு. அப்படி இருக்கு. திடீர்னு இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் பள்ளம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல திடீர்னு இப்போ மழை பெய்யுது, அதனால ஒன்றும் தெரியல. இந்த மழை பெய்யல அப்படின்னா காற்று அதிகமாக அந்த சைடு வந்து அடிக்குமா. ஸோ இந்த சைடு காற்று அடிக்கும்போது ஒரு பக்கம் மேடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கம் டக்குன்னு காணாமல் போயிருமா, உடனே காணாமல் போயிருமா. எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கே சரி இதெல்லாம் அப்படியா ஒன்று அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் லைட்டாக சுற்றிட்டு பார்க்கும்போது எல்லா இடமும் வேற லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ரெயின் கோட் போட்டு வந்தேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கவா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஸ் எனக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டேன். மழை அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இப்போவும் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தட்ட வந்து கேட்டேன், இந்த காட்டுக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு கேட்டோன்னே உடனே வந்து பயங்கட்டாரு, தனியாவா போகிறீங்க, ஒத்திலேயே போகிறீங்க, தயவு செய்து போகாத தம்பி அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இங்கே சிங்கம் புலிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நரி வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னார். நரியா? நரி இருக்காங்க இங்கே, அதுவும் 4-5 சேர்ந்துச்சு அப்படின்னா நீ வேற கருப்பு கலரில் வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி இருக்கா, வந்து கடிச்சதுன்னா என்ன செய்ய அப்படின்னு சொன்னாங்க. இப்போவே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த கடமை உணர்ச்சியெல்லாம் தவறாமல் நான் வீடியோ பண்ணுறோம் பார்த்தீங்களா. அந்த சப்ஸ்கிரைபையும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1883 ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார், ஜியாலஜிக்கல் மேப் சவுத் ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு. பாருங்க, நான் போக 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 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக ரெட் சாயில் தான், எதையுமே பார்க்க முடியாது. ஒரு பெரிய மேட்டு மேலே வந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிறைய ஒரு பாலைவன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே நிறைய செடியெலாம் வளருது பார்த்தீங்களா, செடி மரம் அதெல்லாம் வளருது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் வந்து ரொம்ப வளமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு திரும்பி பார்க்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் பயம். ஏன்னா திடீர்னு ஏதாவது கிளம்பி வந்துருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நான் வேற படம் வச்சுருக்கேன், பேக் வச்சுருக்கேன், தப்பிச்சு கூட ஓட முடியாதுங்க. இங்கே பாருங்க, நான் இந்த சைடு வந்துட்டேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்படி இருக்கு மக்களே, வழி மாறி போயிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், கண்டுபிடிச்சி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign, a sign. பாம்பு வந்து போயிருக்கு, அதுக்கான வழித்தடம் வந்து இதில் கிடக்கு. இங்கே பாருங்க, அங்கேருந்து இங்கிட்டாக்கில் வந்துருக்கு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் மக்களே. இங்கே வந்து 2 முக்கியமான கோவில் வந்து இருக்குது. ஒன்று வந்து கற்குவேல் ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கோவில், இன்னொன்று வந்து அருஞ்சுனை காத்த ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோவில். 2 கோவிலுமே வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. இப்போ தான் அந்த கோவிலுடைய திருவிழா வந்து நடந்துச்சான். ஸோ அந்த கோவிலை இப்போ பார்த்துட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த பிளேஸை சுற்றி பாருங்கள், நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். எப்படி இருக்கு, வேற லெவலில் இருக்கா. ஸோ இது வந்து தமிழகத்தினுடைய பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஹிஸ்டாரிக்கல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படிங்கிறவர் 1883 வந்து இந்த மண்ணை பற்றி எழுதியிருக்காரு. இப்போ இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே கல்லை பார்க்கவே முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மண்ணு தான், குறுமணல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்தது.
இந்த மண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து அது மொத்தம் 3 அடுக்கு. இப்போ நான் நிற்கிற இந்த அடுக்கு வந்து தோன்றி 1000 இருந்து 2000 வருடத்துக்கு முன்னாடி. இதுக்கு அடுத்து கீழே இன்னொரு அடுக்கு இருக்கு, அது வந்து தோன்றி 5000 வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே ஒரு அடுக்கு இருக்கு, அது 3வது அடுக்கு, அது தோன்றி 8000 வருடத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனால் டோட்டலா இந்த மண் வந்து உருவாகுனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.8 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க மக்களை, வேற லெவல்ல இருக்கு மக்களே, செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. மக்களே, மழை அடிச்சு கொளுத்த ஆரம்பிச்சுட்டு வீடியோ பண்ணிட்டே இருந்தேன். இதுக்கு மேல நம்ம வீடியோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign, a sign. I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day when I'm playing sold out shows for 1,000 faces. Hey, give me that crown, get in my way and to be put down. It ain't your place, all this my town. If I want that shit, then I'll get it right now. I'm losing it, the noose it fits, I'm losing shit. A stupid myth, you choose to live or choose to dip. You choose to fight or lose your grip and lose a gift. Oh. மக்களை, இந்த வீடியோவுக்கு கண்டிப்பான முறையில் நிறைய சப்ஸ்கிரைபு வியூஸும் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ண வீடியோவிலே இந்த வீடியோ தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறேன். எல்லா வீடியோவும் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அவுட் ஆகும்போது எனக்கே இங்கே எப்படி மழை அடிக்குன்னு பாருங்க. ஐயோ எங்க நரி நினைச்சேங்க, நாய் தாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படியான பிளேஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படிப்பட்ட பிளேஸு, இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாமவே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இதை நீங்கள் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துனுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அழகு செம்மையாக இருக்கா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை.